السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: المؤمن مرآة المؤمن أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியை எழுச்சி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நிலவரட்டும் ஆகும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 24வது தராவீஹை நிறைவு செய்து 27 ஜுஸுக்களிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை, தராவீஹ் தொழுகைகளை, புனித ரமலானிலே நாம் செய்த தான தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்து நிறைவான கூலிகளை நமக்கு வழங்குவானாக. எஞ்சி இருக்கின்ற நாட்களிலே சிறப்பான முறையில் அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவு செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திலே அவலும் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், நல் உணர்ச்சி பெறக்கூடியவர்கள் அந்த நல் உபதேசங்களை பெறக்கூடிய கால அளவிற்கு உங்களை நாம் வாழ வைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிறார். அவருடைய வாழ்க்கையில நல்ல உணர்ச்சிகளை, நல்ல உபதேசங்களை, திருந்துவதற்கான வாய்ப்புகளை, நல்ல தருணங்களை நாம் வாழ்க்கையில தரவில்லையா? அல்லாஹ் அப்படி கேட்கிறார். அவ் ஜாக்கும் நதீர், அல்லது உபதேசம் செய்கிற யாரும் உங்களுக்கு வரவில்லையா? இந்த வசனம் நாளை மறுமையில அல்லாஹ் நம்மிடத்துல கேட்பான். ஏப்பா இப்படி வாழ்ந்துட்ட என்று கேட்கிற போது எனக்கு நல்லதை சொல்லித்தர யாரும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் கேட்பான், நல்லதை பார்த்து புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு உன்னை உலகத்துல வாழ வச்சேன். ஒரு 70 வருஷம், 80 வருஷம், 60 வருடம், இத்தனை ஆண்டுகளில உலக வாழ்க்கையில நீ திருந்துவதற்கான எந்த சூழலும் உண்டாகவில்லையா? உனக்கு நல்ல உபதேசம் செய்கிற யாரும் வந்திருப்பார்கள் இல்லையா என்று அல்லாஹ் கேட்பான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், காலம் முழுக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல உபதேசமே பெறாமல் அந்த வாழ்க்கை கழித்து போகும் என்று சொன்னால் அவர் மீது உள்ள குற்றம் என்னன்னா, அவர் திருந்துறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்திருப்பான். அவர் உடல்நிலை சரியில்லாத போது அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும். அவர் எதிர் வீட்டு தன் உறவினர்களின் மரணங்களை பார்க்கிற போது அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும். உலகத்தில் எத்தனையோ செய்திகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உபதேசம் பெறுகின்ற வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஜாக்கும் நதீர், ஏதாவது உபதேசம் செய்வார்கள் யாராவது வந்து. உமர் ரலியல்லாஹு ஒருவரை நியமித்திருந்தார்கள். அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, எப்போது பார்த்தாலும் உமர் ரலியல்லாஹு பக்கத்துல வந்து மௌத்து இருக்குது, மௌத்து நெருங்கி வந்துருச்சு என்று சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்காகவே வைத்திருந்தார்கள். கொஞ்ச காலம் ஆன பிறகு அவர் கூப்பிட்டு, நீங்க பணியிலிருந்து நின்று கொள்ளலாம் என்று சொன்னார். அப்போது அவர் கேட்டார், என்ன நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணதே மௌத்தை பத்தி ஞாபகப்படுத்ததானே? எப்போதெல்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கிறோம் அப்போதெல்லாம் வந்து மௌத்து பக்கத்துல இருக்கு, தனியா போக வேண்டியது இருக்கு, கஃன் துணியில பாக்கெட்லாம் கிடையாது, எதுவும் வச்சு எடுத்துட்டு போக முடியாது, கபர்ஸ்தான்ல அலமாரிலாம் எதுவும் இல்லை, தனியா தான் படுக்க போறோம், ஏசி இல்ல, ஃபேன் இல்லை என்று நாம் உபதேசம் செய்கிறோம் அல்லவா? அதுபோல ஒரு மரணத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிலை படுத்திக் கொள்வதற்கு எந்த உமர் ரலியல்லாஹு அவருடைய பாதையிலே ஷைத்தான் குறுக்கே வரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு மறுஉலக வாழ்க்கை மறந்துடக்கூடாது, அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று உலகத்திலே தன்னை நிதானப்படுத்துவதற்கு ஒரு நியமித்திருந்தார்கள். அவர் கூப்பிட்டு இப்ப சொல்றாங்க, வேலை வேண்டாம், இந்த வேலையை நிறுத்திடுங்க என்று சொன்ன போது அவருக்கு கேட்கிறார், ஏன் நிறுத்திட்டீங்க நீங்க? அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஜாக்கும் நதீர்,
எனக்கு எச்சரிக்கை செய்கிற விஷயம் என்னோட உடம்புல வந்துருச்சு. நரை முடி வந்து விட்டது, முடி நரைக்க தொடங்கி விட்டது. இந்த நரை முடி என் மரணத்தை எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது, நான் நெருங்கி விட்டது என்பதை என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நரம் வந்தா டை அடிச்சிருவோம், முகத்துக்கு டை அடிக்கலாம், கழுத்துக்கு கீழே எல்லாம் நினைச்சு போச்சே, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த நிறையை பார்க்கிற போது அந்த பயம், அந்த மரண சிந்தனை நமக்கு வர வேண்டுமா? அல்லாஹ் நாளை வறுமையில சந்திக்கின்ற போது மனிதன் கேட்கிற ஒரு 7 இடங்களில் திருக்குறான் சொல்லுகிறது, கொஞ்ச நேரம் ஒரு அவகாசம், என் பொருட்களை எல்லாம் சதக்கா செய்து விட்டு வருகிறேன், நல்ல அமல்களை செய்து விட்டு வருகிறேன், உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து விட்டு வருகிறேன். அப்படியெல்லாம் கேட்கிற போது உனக்கு வாய்ப்பு முடிந்து போனது, அதற்கான நீ நல்ல உபதேசம் பெற்று திருந்துவதற்கு நல்ல தருணங்கள் உனக்கு பல தரப்பட்டது, நீ அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் அங்கே கூறுவான் என்று திருக்குறானில் 7 இடங்களில் அல்லாஹ் இதை பதிவு செய்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல தருணங்கள் வருகிற போது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நல்ல சிந்தனைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த ஏதோ நல்ல அமல்கள், தொழுகை இல்லாமல் இருக்கிறோமா, தொழுகையாளியாக மாற வேண்டும் என்கின்ற உறுதி பிரமாணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில தொழுகை இருக்கிறது, இன்னவர இஸ்லாமிய கடமைகளில் பின்னடைவை செய்கிறோம் என்று சொன்னால், நோன்பு வைக்கிறது இல்லைன்னா நோன்பு வைக்கின்ற ஒரு முடிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜி வரைக்கும் செய்யல, அவங்க ஹஜ்ஜி செய்யல, இவர்கள் ஹஜ்ஜி செய்யல, இவங்கெல்லாம் இப்படித்தான வியாபாரம் பண்ணுகிறார்கள், அவர்களிடத்துல நியாயம் இல்லையே என்று பார்க்க கூடாது. நாளை வறுமையில் அவர்கள் நம்மோடு வந்து நிற்க போவதில்லை, நம் செயல்களுக்கு நாம் தான் கூலி பதில் சொல்ல போகிறோம் என்கிற போது மக்களையும் ஊரையும் உலகத்தையும் பார்த்து திருந்துவதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது, தள்ளி போட்டுக்கலாம், மௌத்து சொல்லி கொண்டு வருவதில்லையே. காலம் வரட்டும் காலம் வரட்டும் என்று சொல்வார்கள், காலம் வந்து காலமாகி விடுகிறார்கள் இல்லையா? எனவே ஒரு கட்டம் வரும், தௌபா செய்வதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் மனம் வந்து நிற்கும், ஆனா உடம்பு வராது. 40 வருஷம் 50 வருஷம் தொழுகவே இல்லை, பள்ளிவாசல் பக்கமே போகல, எந்த நல்ல அமலும் செய்யவில்லை, உடல் இப்போது கெட்டு போய்விட்டது. உடல் அந்த ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நல்ல அமல்கள் செய்ய முடியுமா என்றால் காலம் அது கடந்து போய்விட்டது என்று சொல்வாங்க. எனவே நல்ல தருணங்களை அல்லாஹ் தருகிற போது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படி ஒரு தருணங்களை தருவானா? சஹாபிகளை எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தருணம் வேறு மாதிரி ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தவர்கள், அடுத்த கட்டம் வாய்ப்பு கிடைத்தது, ஒரு வசனம் தான் தங்களை திருத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெய்காப்பாளராக மாறி நிற்கிறார்கள். அந்த தருணங்கள் வருகிற போது பயன்படுத்தணும். சுஹைல் இப்னு அம்ர் ஒரு சஹாபி ரலியல்லாஹு, பத்ர் போர் கைதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி அவங்கள ஒருவரா பார்வையிடுற போது அவர் இருக்கிறார். சுஹைல் இப்னு அம்ர் எல்லாத்துக்கும் பணைய காசு வாங்கி கொண்டு விடுகிறார்கள். சுஹைல் இப்னு அம்ருக்கு காசை வாங்கிட்டு விடலாம்னு சொல்ற போது உமர் ரலியல்லாஹு வேகமா வந்தாங்க. இந்த சுஹைல் இப்னு அம்ர் யாருன்னா, ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை ஓதி ஒரு இடத்துல உபதேசம் செஞ்சு போன உடனே இவர் கவிஞர், இவர் ஒரு நாவன்மை படைத்தவர். பேச ஒரு போகாத ஓடாத சரக்கு பேசி வித்தரலாம், நல்ல சரக்கு வேற ஆள் ஏதாவது வேற மாதிரி பேசி விட்டா ஓடுற சரக்கு ஓடாம போயிடும். நாவுக்கு அப்படிப்பட்ட வன்மை இருக்கிறது அல்லவா? அவர் ரசூலுல்லாஹ் வந்து ஈமான இஸ்லாத்தை பத்தி பேசிட்டு போனா போன உடனே வந்துருவார். இவர் கவி நடையில எதையாவது பேசி இருக்கிறவரை குழப்பி விட்டுருவார், ரசூலுல்லாஹ்வை திட்டிக் கொண்டே இருப்பார். இவரை காசை வாங்கிட்டு விடலாம்னப்ப உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, போகட்டும் அவர் பண்ண உடச்சு அனுப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். உமர் ரலியல்லாஹு அவரை தாக்குவதற்கும் அவரை ஏதாவது ஒரு பலகீனம் ஏற்படுத்துவதற்கும் முயற்சிக்கிறார். உமர் ரலியல்லாஹுடைய செயலை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமர் யகூமு மகாமன் யுஸ்ரிக்கும், இந்த சுஹைல் இருக்கார இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம், இவர் திருந்துவார். அந்த திருத்தம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு அல்லாஹ் தருவான்னு அனுப்பி வைத்தார்கள். அந்த வாய்ப்பு அவருக்கு வந்தது. அப்போ எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு தருணம் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய செய்தி. நமக்கும் தருணம் வருகிறது, நாம் யோசித்து பார்த்தால் அந்த தருணங்கள் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். ஒருவருக்கு துன்பங்கள் துயரங்கள் வந்து விட்டால் அந்த நினைவு வருகிறது, அதை அல்லாஹ் நீக்கி விட்டால் அந்த நினைவு நம்மை விட்டு போய்விடுகிறது. ஆனால் சஹாபிய பெருமக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே தன்னை திருத்திக் கொள்வார்கள். சுஹைல் இப்னு அம்ர் மக்காவில் இருக்கிறார், ஒரு கட்டம் வந்தது, இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு நாள் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா? பெருமானாருடைய மறைவு இருக்கிறதே இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு துக்கமான செய்தி. இஸ்லாமிய உம்மத்துக்கு முதலாவது திடுக்கமான செய்தி எதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் தான். சஹாபிகள் எல்லாம் நிலை குலைந்து போனார்கள். ஹஜ்ரத் உமர்
உமர் ரலியல்லாஹு வாளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் யாரும் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர்களை நான் வீழ்த்துவேன் என்று வாளால் வெட்டுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். உஸ்மான் ரலியல்லாஹு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய நிலை தடுமாறி போயிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் எல்லாம் சற்று நிதானமாக இருந்தார்கள். மக்காவில் மதீனாவில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் எல்லாம் வீட்டிலிருந்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முத்தமிட்டு விட்டு அவர்கள் சொன்னார்கள், திப்த ஹையன் திபுத்த மையிதா, நீங்க வாழும்போது நல்லா வாழ்ந்தீர்கள், பிரிந்த இந்த பிரிவினை நேரத்திலும் நீங்கள் மனமாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சஹாபிகளுடைய தடுமாற்றத்தை போக்குகிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஒமா முஹம்மதும் இல்லா ரசூலுன், திருக்குர்ஆனுடைய வசனம் இது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், இதுக்கு முன்பும் பல தூதர்கள் வந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்தும் இருக்கிறார்கள். நபிமார்கள் வந்து அவர்கள் போய்விட்டால் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமும் அப்படி அவங்களோட போயிடாது. அவர்கள் காட்டிய வழிமுறை இங்கே இருக்கும். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ அவங்கெல்லாம் அந்த அல்லாஹ் ஐயும் கையும் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு விடைபெற்றாலும் அவர்கள் காட்டி தந்த கொள்கைக்கு நமக்கு இருக்கிறது என்று ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் எல்லாம் பேசி எல்லோரையும் சமாதானப்படுத்துகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், திருக்குர்ஆனில் இந்த வசனம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். இப்படி மதீனாவிலே ஒரு சுமூகமான சூழல் வந்தது. இக்கட்டான சந்தர்ப்பம் இல்லையா? சரி, மக்காவின் நிலைமை என்ன? மக்காவிலே கடைசியாக ஹிஜ்ரி 8 தான் ஊர் மக்கள் முழுக்க இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறார்கள். எல்லோரும் இஸ்லாத்துக்குள்ள வந்த நேரம் ஹிஜ்ரி 8. அங்கும் குழப்பம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு குழப்பம்னா, முர்த்தத்தாக மாறுவதற்கு மக்கா நகரம் முடிவெடுத்து அமர்ந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது இஸ்லாம், ரசூலுல்லாஹ் போயிட்டா என்ன தெரியவில்லை, மார்க்க அறிவு அங்கு இல்லை, சொல்லுவதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, அவ்வளவு தெளிவானவர்கள் அங்கு மக்காவில் இருக்கவில்லை. அப்போது சுஹைல் இப்னு அமர் வருகிறார், காபத்துல்லாஹ்வுக்கு வருகிறார். மக்கா மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி மார்க்கம்னா என்ன என்று பாடம் நடத்துகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதுக்கு முன்னால் வந்த தூதர்களும் ஒரு கொள்கையை, ஒரு வேதத்தை கொடுத்து விட்டு சில காலம் வாழ்ந்து விட்டு வழிகாட்டுவார்கள். அவங்க போயிட்டாலும் அந்த மார்க்கம் இருக்கும், மார்க்கத்தை விட்டு நீங்க போயிடாதீங்க, கடைசியா நம்ம வந்தோம், முதல்ல இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகிற பாவத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று திடப்படுத்தி சரிப்படுத்தி அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுக்கு சில நாட்கள் ஆகிறது. தெளிவான பிறகு மக்கா நிலைமை என்னாச்சு என்று விசாரிக்கிற போது சுஹைல் இப்னு அமருடைய செய்தி உமர் ரலியல்லாஹுக்கு வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே, இந்த சுஹைல் ஒரு காலம் வரும், உங்களை சந்தோஷப்படுத்துகிற இடத்தில் இவர் இருப்பார், அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுங்க, இவரை தாக்கி இவரை நீங்கள் விரட்டிவிட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா? அந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அது போன்ற நல்ல தருணங்கள் வருகிற போது, நம்மை திருத்துகின்ற ஒரு சூழல் வருகிற போது திருத்திக் கொள்ள வேண்டும். எனவே நம்ம பிறர் இடத்துல உபதேசம் கேட்டு பழகணும். சில நேரங்கள்ல நம்ம செய்யறத நமக்கு சரியா தான் தெரியும், பிறருடைய பார்வைக்கு தான் அது சரியா தப்பான்னு புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, அல் முஃமினு மிராத்துல் முஃமின், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி போய் முன்னாடி நிக்கிறோம், கண்ணாடி சொல்றோம், இங்க ஏதோ கரை இருக்கு, ஒரு அழுக்கு ஒட்டி இருக்குன்னு புறப்பட்டு போவோமா? என்ன பார்த்து குறை சொல்றேன், கண்ணாடி யாரும் அடிக்கிறது இல்லை, கண்ணாடியை பார்த்து நம்மை சரிப்படுத்திக் கொள்கிறோம். அது போலதான் ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு கண்ணாடியை போல இருக்கணுமா? அந்த சகோதரன் ஒரு தப்பு இருக்குது, அவருக்கு தெரியாம கூட செய்யலாம், சொல்லி திருத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைத்தா சொல்லலாம். நீங்க போற போக்கு சரியில்லை, இப்படியே போனீங்கன்னா அதனுடைய முடிவு இப்படி இருக்கும், வாய்ப்பு இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள், சொல்லலாம். இருக்கிற கல்ல ஃபுல்லா நீங்க வாங்கி போட்டீங்கன்னா நிக்காம போயிடலாம், கொஞ்சம் நிதானம் வேணும். தொழில ரொம்ப பேர் இப்படித்தான் அடி வாங்கி விட்டார்கள். ஒருவருடைய செயலை பார்த்து ஒரு நல்ல உபதேசம் செய்யலாம், நமக்கு புரியும் இது தவறு என்று. அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் இந்தியாவில் அவர்களுக்கு சரியான பெயர் இல்லாவிட்டாலும் எதிரிகள் எல்லாம் கூட ஒரு செய்தியை ஒத்துக்கொள்கிறார்கள். அவர் வந்து தொப்பி தைச்சு வித்து வாழ்ந்தாரு, குர்ஆன் எழுதி வாழ்ந்தாரு, அரசாங்க காசு எதுவுமே எடுக்கலன்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப் முகலாய மன்னர், அவர் குர்ஆனை எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்தை எழுதி வைத்து விட்டு ஒவ்வொரு பக்கமாக எழுதி பைட் செய்வார். அதை விற்று அவருடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருந்தது. ஒரு இடத்துல யஅலமூன் என்று எழுதணும், எழுதிட்டார். பக்கத்துல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒருத்தர் சொன்னார், இந்த இடத்துல யஅலமூன் முடியாத, தஅலமூன்ல முடியும் என்று சொன்ன போது, அடிக்க முடியாது இல்லையா, அந்த பேப்பரை தூக்கி அப்படியே வச்சுட்டு அடுத்த பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பித்தாங்க. அப்படி எழுதி கொண்டிருக்கும் போது சொன்னவர் எதிர்த்து போயிட்டாரு. பக்கத்துல இருந்து இன்னொருவர் கேட்டார், அவர் சொன்னது சரிதானா
என்று சொல்லி கேட்டபோது அவுரங்கசீப் அந்த பேப்பரை எடுத்து வைத்துக் கொண்டு எழுத தொடங்கிய பேப்பரை வெளியே எடுத்து வைத்தாங்க. சரியாகத்தான் எழுதி இருக்கிறார்கள், யாழமோன் என்றுதான் இருக்க வேண்டும். ஆனா அவங்க தாளமோன்னு சொன்னாலும் அப்படியாப்பா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் தான் தப்பா சொல்லியிருக்காரு, நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டபோது முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப் ஆலம்கீர் அவுரங்கசீப் இடத்துல ஒரு தப்ப சொல்லி இது சரி தப்பு என்று சொல்வதற்கு இந்த நாட்டில் யாருமே இல்லை. என்னை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்கள். இப்பதான் ஒரு ஆள் வந்திருக்காரு, நீங்க எழுதுறது தப்புன்னு சொல்லியிருக்காரு, அவரை என்கரேஜ் பண்ணணும், அவரை நான் ஆர்வப்படுத்தணும், என் தவறுகளை எல்லாம் அவர் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த மன்னரின் வாழ்க்கையில தவறு எது சரி எது என்று சொல்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டார்களாம். இன்னைக்கு அந்த பண்பு நம்மிடத்துல குறைவாக இருக்கிறது. யாராவது குறை சொன்னா அவரை நாம் குறைப்பட்டுக் கொள்கிறோம், தவறை திருத்தி கொடுத்தால் அதை ஏற்க மறுக்கிறோம். வஜாஅகுமுன் நதீர், இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, உங்களை எச்சரிக்கின்ற எந்த எச்சரிக்கையாளர்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் உண்டு. ஒரு செய்தி, ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்வேன். இப்னு ஸரீர் ஒரு சஹாபி இருந்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 30 வயதிலே அவர் வந்து இஸ்லாத்துக்குள்ள வந்தார். ஒரு வாழ்க்கையினுடைய கோணங்கள் எப்படியெல்லாம் மாறி போகிறது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய எழுத்து திறமை, அரபி மொழி திறமையை பார்த்துவிட்டு குர்ஆன் எழுதுற பிரிவுல சேர்த்தாங்க. சஹாபிகள் எழுதுறாங்க, அவங்க கூட உட்கார்ந்து வெளியே வந்த உடனே நீங்களே எழுதுங்கன்னு சொன்னாங்க. அவர் குர்ஆன் கொஞ்ச நேரம் எழுதணும், கொஞ்ச நேரம் அவருக்கு சில நாட்களில சில மாதங்களில மாற்றம் வந்தது, கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. தன் மாதிரி எஜுகேட்டட் யாரும் இல்லை என்று ஒரு தலைகணம் என்று சொல்வார்கள், பெருமை வந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒன்றும் தெரியாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஒன்றும் தெரியாது. நம்ம எழுதுறது அவர் வச்சு வைத்துக் கொள்வார்கள், அவர் சொன்னோட எழுதுவது குர்ஆனை நம்பிக்கொள்வார்கள் என்று அவர் பேசினார். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிய வந்த உடனே மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு போய் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். வெளியே வராமல் இருந்து பேச அபூஜஹல் இருந்தார், உத்பா ஷைபா எவ்வளவு பேர் இருந்தார்கள், உள்ளே வரவில்லை. ஆனால் உள்ளே வந்து ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டு இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகளை பரப்ப ஆரம்பித்தார். இதற்கு பேர் முர்தத்து என்று சொல்வார்கள். இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தில் முர்தத்துக்கு கடுமையான தண்டனை. ஆண்களாக இருந்தால் கொல்லப்படணும், பெண்களாக இருந்தால் மௌத்து வர சிறையில் அடைக்கப்படணும். ஒவ்வொரு மதுரையிலும் ஒரு சில சட்டங்கள் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, உள்ள இருந்து கொண்டு போய் வெளியே பேசுகிற போது பெரிய தாக்கத்தை உண்டாக்கிவிடும். ரசூலுல்லாஹ் வெறுத்தார்கள். எந்த அளவுக்கு அவரை வெறுத்தார்கள் என்று சொன்னால், மக்கா வெற்றி அடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ சுஃபியான் வீட்டுக்கு போய்விட்டால் அவர்களை மன்னிக்கிறேன், காபாவுடைய வளாகத்தில் வந்து நின்று கொண்டால் அவர்களை மன்னிக்கிறேன். அவங்க வீட்டுல இருந்துட்டாலும் எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் 4 பேருக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார்கள். 2 பெண்கள் 2 ஆண்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள். எந்த அளவுக்குன்னா, இவங்க எல்லாம் காபாவின் திரையை பிடித்துக் கொண்டு நின்றாலும் அவர்களை கொன்று விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு வெறுப்பு. ஏன்னா உள்ள இருந்துட்டு நம்பிக்கை துரோகம் என்பது பெரிய குற்றம் இல்லையா? எல்லாம் கொடுத்து வைத்திருக்கும் போது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அபேஸ்மெண்ட் செய்துட்டு யாராவது ஓடிட்டா வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம் இல்லையா? இது ஒரு பெரிய தப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்து கொண்டு பிறகு அவர் மாறி போனவர், இஸ்லாத்துக்கு எதிராக பேச தொடங்கியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே வருகிறார்கள். ஆனால் இவருடைய உறவினர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு இவருக்காக வேண்டிய ரெக்கமெண்ட் செஞ்சு வந்தாங்க. அவரை மன்னிச்சிருங்க, திருந்தலான்னு இருக்கிறாரு, ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டார். 2வது தடவை கேட்கிறாரு. 3 தடவை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவரை மன்னித்து விடுங்கள், அவர் உண்மையான மூமினாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்ன போது ஒரு பழைய நினைவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சரி கூப்பிட்டு வாங்க என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர் நகர போது உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்தில் அவர் அழைத்து வாங்க, நான் மன்னிக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், நான் 3 தடவை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னேன், அந்த நேரத்தில் யாராவது போய் அவரை கொன்றிருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளுக்கு ஆச்சரியம், நீங்க அவர் மேல இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல, கண் ஜாட காட்டியிருக்க வேண்டாமா, கண்ணில் ஏதாவது அசைவ காட்டியிருக்க வேண்டாமா என்று சொன்ன போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யம்பகி நபி, எந்த நபிக்கும் தகுதி கிடையாது கண்ணில் பேசக்கூடாது, ஜாட காட்டி பேசக்கூடாது, செய்கனை செஞ்சு ஒரு காரியத்தை சொல்வது ஒரு நபியுடைய தகுதிக்கு அது சரியானதல்ல என்பது உங்களுக்கு தெரியாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வரலாற்றை நாம் முழுமையாக பார்க்கிறோம். அவர் வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார்கள். ஆனா முன்னால் வந்து நிற்க கூடாது, எப்போதும் என்னுடைய முன்னாலே வந்து நிற்க கூடாது என்று அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள். காலம் வந்தது, அதை பற்றி ஹதீஸ்களில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் யதார்த்தமாக எதிரே வந்து விட்டால் சலாம் சொல்லி ஓரமா போய்விடுவார்கள். எப்படி இருந்தார்கள்?
உஸ்மான் ரலியல்லாஹு நீண்ட முயற்சிக்கு பிறகு பெருமானாரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த சஹாபி திருந்தினார், மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு ஒரு தியாகம் செய்தார் என்று சொன்னார், அவருக்கு பேர் தான் ஃபாத்திஹுல் அஃப்ரிகி, ஆப்பிரிக்கா நாட்டை கண்டத்தை வென்றவர் என்று அவருக்கு பட்ட பெயர். ஆப்பிரிக்கா முழுக்க இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார். எகிப்துக்கு கவர்னராக இருந்தார். அந்த நாட்டை சிறப்பான முறையில ஹஜ்ரத் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலே ஆட்சி செய்தவர் என்கின்ற வரலாறு அவரோடு நிறைவு வருகிறது. இங்கே இந்த நிகழ்வுகளை சொல்வதற்கான காரணம், நல்ல சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு மூமியுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். நாம் பார்க்கிற மரணங்களாக இருக்கலாம், நாம் அடக்குகிற ஒரு ஜனாதாவாக இருக்கலாம், அது ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. நமக்கு வந்து போகிற ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் அது ஒரு உணர்ச்சி தான், திருந்துவதற்கான நேரம் எப்போது என்று அது கேட்கிறது. நாம் நிறைய மொழிகளை பார்க்கிற போது இன்னும் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை என்கின்ற படிப்பினைகளை பெறுகிற ஒரு பக்குவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை உலகத்தில் வாழ்வதற்கும் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களின் பட்டியலிலே இணைந்து கொள்கின்ற நல்ல தௌஃபீக்கை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.